பண்ணையெல்லாம் பொன்பொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். பண்ணையெல்லாம் பொன்பொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். கண்மணி பொல்லில் மணியை வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம். உழவர் உலகம். கண்மணி பொல்லில் மணியை வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம். வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். இன்றைய நமது நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை, வருமான வாய்ப்பாகும் ஆடு வளர்ப்பு, முரசங்கோடு எல் ஜெயஷீலா அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம், அமுத சுரபி, இதில் பருப்பு சார்ந்த பதார்த்தங்கள் உரையாடல் ஆகியன கேட்கலாம். முதலில் உழவருக்கு ஒரு சிந்தனை. நம்ம கன்னிப்பு பருவத்தில் பாசன பெறும் விவசாயிகள் அனைவரும் 100% பயிர் காப்பீடு திட்டத்தில் சேர வேண்டும் என அறிவுறுத்துகிறார்கள். அதனையடுத்து நாங்கள் அரசு தோட்டத்தில் நிறைய இடங்களில் நாங்கள் விழிப்புணர்வு முகாம் நடத்திட்டு வரோம். அதில் இந்த திட்டத்தில் சேரக்கூடிய விவசாயிகள் ஒரு ஏக்கருக்கு அவங்க பிரீமியம் தொகையை செலுத்த வேண்டியது 716 ரூபாய். இந்த விவசாயிகளுக்கு பயிர் காப்பீடு தொகை ஒரு ஏக்கருக்கு இழப்பீடு தொகை 35,800 ரூபாய் கிடைக்கும். சோ இந்த விவசாயிகள் என்னென்ன ஆவணங்கள் அவங்க சமர்ப்பிக்கணும்னா அவங்களோட அடங்கல், 11 அடங்கல், பட்டா, அப்புறம் அவங்களோட புகைப்படம், வங்கி புத்தகத்தின் முன்பக்க இந்த 4 ஆவணங்களும் வைத்து அருகில் உள்ள இ சேவை மையத்தில், தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியில் செயல்பட்டு வருகின்ற இ சேவை மையத்திலோ அல்லது எங்களை அணுகினாலோ நாங்களே அந்த விவசாயிகளுக்கு அனைத்து உதவிகளும் செய்து அந்த பதிவு கட்டணத்தில் சேருவதற்கு உதவி செய்வோம். இதோட கடைசி நாள் ஜூலை 31. எனவே விவசாயிகள் அனைவரும் ஜூலை 31ஆம் தேதி வரை காத்திருக்காமல் முன்னரே பதிவு செய்யும் பட்சத்தில் அந்த கடைசி நேரத்தில் சர்வர் ஸ்லோனால அவங்களால் பதிவு செய்ய இயலாமல் போகும். கடைசி காலம் வரை காத்திருக்காமல் உடனடியாக இந்த திட்டத்தில் சேர்ந்து பலன் பெறுமா கேட்டுக்கிறேன். அவங்களுக்கு என்னென்ன இடங்கள்ல பயிர் காப்பீடு தொகை கிடைக்கணும், ஒரு பயிர் வறட்சினால பாதிக்கப்பட்டனாலோ அல்லது பூச்சி மற்றும் நோய் தாக்குதலால் பாதிக்கப்பட்டாலோ அல்லது கடும் மழை பயிர்கள் பாதிப்படைந்தாலோ அவர்களுக்கு காப்பீடு தொகையா ஒரு ஏக்கருக்கு 35,800 ரூபாய் கிடைக்கும். உழவருக்கு ஒரு சிந்தனை கேட்டீர்கள். வணக்கம்மா. வணக்கம்மா. பெண்கள் அப்படின்னு சொல்லும் போது ஏதாவது ஒரு கைத்தொழில் நம்ம கையில இருந்தாச்சுன்னா வருமானத்துக்கு எந்த விதமான பஞ்சமும் இருக்காது. நம்ம யாரையும் நம்பி இருக்க வேண்டிய சூழ்நிலை கிடையாது. அந்த வகையில நீங்க ஆடு வளர்க்குறீங்க. நீங்க என்ன படிச்சிருக்கீங்கம்மா? நான் நர்சிங் முடிச்சிருக்கேன். இருந்தாலும் வெளியில வேலைக்கு போகாம ஆடுகளை நம்ம வீட்டுல இருந்தே பராமரிச்சு நம் கையே நமக்கு உதவி அப்படிங்கிற ஒரு ரீதியில நீங்க உங்களோட திறமையை வெளியில கொண்டு வந்திருக்கீங்க. அதுக்கு என்ன காரணம்? எனக்கு 2 பசங்க இருக்காங்க. 2 பிள்ளைங்களையும் படிக்க வைக்கணும். அவங்கள நானா பார்க்கணும். அடுத்தவங்கள்ட்ட விட்டு பார்க்கற விட நானா பார்த்தா நல்ல பெட்டரா இருக்கணும். அந்த தாட்டுக்காண்டி அவங்களையும் பார்த்துட்டு சைடு பை ஆடு வளர்ப்பு பாக்குறேன். சரிம்மா. ஆடு 10 ஆடு இருக்கு. ஆடு வளர்ப்பு அப்படின்னு சொல்லும்போது அது எளிமையான காரியமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. எந்த ஒரு தொழிலை செஞ்சாலும் நம்ம ஆர்வத்தோட நம்ம செஞ்சாதான் அதுல நமக்கு பலன் இருக்கும். எத்தனை ஆடுகளோட நீங்க இந்த தொழிலை தொடங்குனீங்க? ஃபர்ஸ்ட் ஒரு குட்டி ஆடு வளர்த்தேன். அதுக்கு பிறகு ஒரு பெரிய ஆடு வாங்கிட்டேன். அது 3 குட்டி போட்டுச்சு. அடுத்தது நம்ம விற்கும் போல் லாபம் கிடைக்கிறது எல்லாம் பார்த்துட்டு அப்போ அது நமக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குல்ல, அதில் இன்க்ரீஸ் பண்ணி வளர்க்கலான்னு சொல்லி அப்படி. சரிங்கம்மா. இப்போ ஆடு வளர்ப்பு அப்படின்னு சொல்லும்போது முதல்ல ஒரு ஆடு வாங்கினேன். அதில் எனக்கு நல்ல விதமான ஒரு அனுபவம் கிடைச்சிது. அது மூலமா இன்னும் அடுத்த ஆடை வளர்க்கலாமேன்னு ஒரு பெரிய ஆடு வாங்கினேன் அப்படின்னு சொன்னீங்க. எத்தனை வருடங்களா இந்த ஆடு வளர்க்குறீங்க? நான் ஒரு 6 இயர்ஸ் ஆட்டு வளர்க்குறேன். இப்போ 6 வருடம் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் அனுபவம் அதிகமாக தான் இருக்கும். இப்போ ஒரு ஆடு புதுசா ஒருத்தங்க வாங்க போறாங்க அப்படின்னு சொல்லும்போது எப்படிப்பட்ட ஆடுகளை நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லித்தாங்க. ஒரு 3 மாசம் எல்லாம் கழிச்ச ஆடு தான் வாங்குறது நல்லது. எப்பவுமே சந்தையில நிறைய போட்டிருப்பாங்க சின்ன ஆடுகளை, அப்படி பார்த்து வாங்குறத விட ஒரு 3 மாசம் அதுக்கு அம்மா கூட அரவணைப்புல வளரிய குட்டி தான் நல்ல பெட்டரா இருக்கும். ஆனா புசு நல்லா வரைக்கும் சீக்கிரம் ஒரு 6 மந்த்ல எல்லாம் சின்ன பருவம் வந்துடும். அப்ப நமக்கு ஈஸியாட்டு ஹேண்டில் பண்ணலாம். அல்ல நோய் எதிர்ப்பு சக்தி இருக்காது, அந்த மாதிரிலாம் இருக்கும். அதனால பார்த்து வாங்கணும். சிலவங்க வியாபார ரீதியா ஆடுகளை குட்டி ஆடுகளை பிறந்து 1 மாசம் 1.5 மாசம் 2 மாசம் ஆன உடனே அதை அப்படியே விலகி கொடுக்குறாங்க. அந்த மாதிரிப்பட்ட ஆடுகளை நம்ம வாங்கக்கூடாது, வளர்க்க முடியாது. சரிங்கம்மா. 3 மாசம் ஆன ஆடை நீங்க வாங்கிட்டு வந்துட்டீங்க. புதுசா இருந்து ஒரு இடத்துல இருந்து நம்ம கொண்டு வரோம் ஒரு வீட்டுல. அந்த வீட்டுல வரும்போது அந்த சூழ்நிலைக்கு ஏத்தது மாதிரி அது பழகணும். அப்ப அந்த இடத்துல அதை எப்படி நீங்க பராமரிச்சு வளர்த்து கொண்டு வரீங்க? எனக்கு வீட்டு பக்கத்துல நல்ல புல்லு எல்லாம் இருக்கிறனால நமக்கு பெரிய அளவு ரிஸ்க் தெரியல.
தவிடும் புண்ணாக்கும் போடுவேன். வீட்டில் உள்ள கஞ்சி தண்ணி, அரிக்கடை அந்த தண்ணிகளை எல்லாம் யூஸ் பண்ணி கொடுத்துட்றது தான். வெளியேந்து நமக்கு வேற சின்ன ஆட்டுக்குட்டி வந்தனாலும் அந்த வேற ஆடுக்கு நம்ம கிடக்கும்போது நமக்கு ஈஸியாக தான் இருக்கும். வாங்கி இருக்கிறேன். அப்படி நிறைய ஆடுகள் இருக்கும்போது ஒரு ஆடு 2 ஆடு வெளியில இருந்து வாங்கிட்டு வரும்போது பெரிய வித்தியாசம் தெரியாது, அது பழகிரும். ஆமா, 10 ஆடுகள் சொல்லும்போது உங்க வீட்டுல வரக்கூடிய தண்ணியை அதுக்கு தாகத்துக்கு அடங்குமா அப்படின்னு கேட்டா அடங்காது. அப்ப நீங்க வெளியில இருந்து மக்கள்கிட்ட இருந்து எடுக்கல, கொஞ்சம் வீட்டு பக்கத்துல இருந்து எங்க சொந்தக்காரங்கள்ட்ட உள்ளதை எடுப்போம். வெளியில போய் எடுக்க மாட்டீங்க. போக மாட்டேன். சரி, ஒரு ஆடு அதோட சாப்பாட்டு முறைகள் அப்படின்னு சொல்லும்போது ஒரு நாள் காலையில இருந்து இரவு வரைக்கும் உணவு அப்படிங்கிற விஷயத்துல எப்படி 2 வேளை தான் தண்ணி வைக்கிறது, காலையிலயும் சாயந்தரமும். அந்த இடையில உள்ள டைம்ல புல்லு கட்டிடுவோம். பக்கத்துல ஃபுல்லா புல்லு தான், அதனால அங்க கொண்டு கட்டுறத நான் கட்டி விட்டுச்சு நான் வந்துடுவேன். அப்புறம் கொஞ்சம் கழிச்சு போய் பார்ப்பேன். ஏன்னா எனக்கு வேற வேலைகள் உண்டுல, அப்படியே பார்ப்பேன். தண்ணி எல்லாம் கொடுக்கறது புண்ணாக்கம் நமக்கு வைக்கிறதுல கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா போடுவாரி போட்டு கொஞ்சம் சோறும் நிறைய போடக்கூடாது, கொஞ்சம் போல. அப்போ அது கொஞ்சம் சாப்பிட்ட மாதிரி இருக்கும்ல, அதனால புண்ணாக்கும் போட்டு தவிடும் போடுவேன். அப்போ கொஞ்சம் திக்காட்டம் வரும் தண்ணி. என்ன தவிடு போடுவீங்க? கோதம்பு தவிடு, அரிசி தவிடு போடக்கூடாது. அரிசி தவிடு போட்டா என்ன ஆகும்? அது குடிக்காது. முன்னாடி உள்ள அரிசி தவிடுக்கும் இப்போ உள்ள அரிசி தவிடு நல்லா இல்ல, கோழிகளும் சாப்பிடாது. நம்ம வாங்கி வச்சு கோதம்பு தவிடுனா டக்குன்னு சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. அந்த அரிசி தவிடுனா அப்படியே வேஸ்டா தான் போகும். வேதியியல் பொருட்களோட அந்த உரத்தன்மை எல்லாம் உள்ள இருக்கிறதுனால அந்த கோழிகளும் ஆடுகளும் இந்த அரிசி தவிட வெறுக்குது. முன்னாடி உள்ள சத்துக்கள் இப்ப இல்ல அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்க. இப்போ ஆடுக்கு தண்ணி குடுக்கறது நீங்க சொன்னீங்க. அதே மாதிரி புண்ணாக்கு, என்ன புண்ணாக்கு நீங்க தேங்காய் புண்ணாக்கு தான். தேங்காய் புண்ணாக்கு தான் போடுறீங்க. கிடாய் குட்டிக்குன்னா புளியம்பத்து வைப்போம். புளியம்பத்து வேக வச்சு நமக்கு இதுல இது குட்டி போட்டு ஈண்டு கிடைச்சதுல 2 குட்டி கிடான்னு வச்சுக்கோங்க. அப்ப நமக்கு அது நல்ல பைசா பார்க்கலாம். அப்ப அதுக்கு நல்ல வெயிட் போடணும்னா புளியம்பத்தை வச்சு வைக்கணும். அப்போ அந்த புளியம்பத்தை கூட கொஞ்சம் சோறு, கொஞ்சம் தவிடு, கொஞ்சம் உப்பும் போட்டு அப்படி வெறி வைக்கும்போது தண்ணியை கொடுக்கக்கூடாது, ரொம்ப கொஞ்சம் லிக்விட் அந்த குழஞ்ச பதத்துல அப்படி கொடுக்கும்போது அது நல்லா சாப்பிடும், நல்ல புஸ் புஸ்ன்னு வரும். வெயிட்டுக்காக வேண்டி நீங்க அப்படி குடுக்குறீங்க. புண்ணாக்கு கொடுக்குறோம், இந்த மாதிரி தண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொன்னீங்க. இதுல தண்ணி காலை மாலை அது கூடவே இந்த புண்ணாக்கு போட்டுறீங்க. அல்லாம நீங்க எந்த எஃபர்ட்டும் எடுக்கிறது கிடையாது, வெளியில கொண்டு மேய்ச்சல் காட்டுறது. ஆமா, அல்ல கொலா சில டைம் கட்டுவோம். நமக்கு வெளியே மேய்ச்சலுக்கு போக முடியாத பட்சத்துக்கு வீட்டுல இந்த பிலாங்குளம் உண்டு, அந்த பிலா மரத்துல உள்ளது, மாமரத்துல உள்ள சாப்பிடுவாங்க. வேற வேப்பங்குளை சாப்பிடுவாங்க. வேப்பங்குளை அது எதிர்ப்பு சக்தி அவங்களுக்கு. ஆமா, ஏதாவது நோய் நொடிகள் இருந்தாலும் அது போயிரும். ஏற்கனவே அது பிரிகாஷன் மாதிரி, பாதுகாப்பு மாதிரி. நோய் வரதுக்கு முன்னாடியே ஒரு பாதுகாப்பு அப்படிங்கிற ஒரு வளையத்துக்குள்ள நம்ம வச்சுக்கலாம் வேப்பங்குளை கொடுக்கும்போது. ஆனா நல்லா சாப்பிடுவாங்க. அந்த கசப்பு அவங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்ல. நிறைய பேர் ஆடுகள் எல்லாம் வளர்த்துறாங்க. இந்த இடத்துல என்ன அப்படி சொல்லியாச்சுன்னா, திடீர்னு ஒரு நோய் வருது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அப்படியே அந்த ஆடுகளோட தன்மை அப்படியே அடங்கி போயிரும். இந்த மாதிரி ஒரு இடத்துல இந்த ஆடுகள் அப்படின்னு சொல்லும் போது என்னென்ன நோய்கள் தாக்குது? எனக்கு ஆட்டுக்கு இது வரைக்கும் பீச்சல் வந்துருக்கு. புல்லுல கட்டும்போ அந்த ஈரத்துல மழை எல்லாம் மற்ற டைம்ல வராது, இந்த மழை நேரத்துல தான் அடிக்கடி. அதனால அந்த புல்லுல எல்லாம் அந்த பூச்சிகள் எல்லாம் இருக்கும் இல்ல, அது ஏதாவது சாப்பிட்டு இதாயிருக்கும். அந்த கடிச்சல் அப்படின்னு உள்ளது வந்ததுன்னா நாங்க என்ன செய்வோம்னா, புளியும் மஞ்சள், பெரிய ஆட்டுக்குன்னா கொஞ்சம் ஒரு நெல்லிக்காய் அளவு, சின்ன நெல்லிக்காய் அளவு, 1 ஸ்பூன் மஞ்சள் எடுத்து அந்த புளியும் அவ்வளோ எடுத்துட்டு அதில் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம், விரசி அப்படி உருட்டி வாயில் கொடுத்துடணும். கொடுத்து அப்படி சாப்பிட்டுட்டு அப்புறம் நம்ம கொஞ்சம் தண்ணி எல்லாம், தண்ணினா கஞ்சி தண்ணியில் உப்பு போட்டு அப்படி எல்லாம் 2 மணி நேரம் கொடுக்கும்போது மாறிடும். கை மருந்து கையில வச்சிருக்கீங்க? ஆமா. அதே மாதிரி ஒரு டைம் எனக்கு ஒரு ஆட்டுக்கு நல்ல புளிச்ச தண்ணி ஏதோ ஒரு நாள் குடிச்சிட்டு, அப்ப நான் அப்படி கொடுக்க மாட்டேன் மேக்சிமம். அப்ப முந்தின நாள்ல கஞ்சி தண்ணி அதுக்கு ஒத்துக்கல, எப்படியாவது சாப்பிட்டு இது பண்ணிட்டு அப்புறம் நெக்ஸ்ட் டைம் அது நல்ல ஒரு மாதிரி நின்றோன்னா, நானும் இதுக்கு முன்னாடி ஒரு இன்சிடென்ட் நடந்தனால டாக்டர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன். இப்போ அவர் சொன்னார், இஞ்சியும் வெத்திலையும் சதைச்சி கொஞ்சம் சாறு கொடுத்தா போதும், அந்த வயத்து பெருக்கம் போல எல்லாம் அப்படி இருந்துச்சு. அப்போ வயரை பார்த்தா டம்முன்னு நல்லா ஊதிருந்தா. டாக்டர் கேட்டோன்னா அவர் சொன்னா பயப்படக்கூடாது, நீங்கள் இப்படி கொடுத்து பாருங்க. ஆனால் கொடுத்து கொஞ்சம் நேரத்தில் செட்டில் ஆயிடுச்சு, சரி ஆயிட்டு. அசையெல்லாம் போட தொடங்கிட்டு, பின்ன ஆவி பிடிக்கணும். அசையெல்லாம் போடாமல் அப்படி வயர் மந்தம் அப்படிலாம் இருக்கும்போது நமக்கு ஆவி பிடிக்கிறதுன்னா கொஞ்சம் நல்ல கதம்பையில கொஞ்சம் அந்த தோடுல தீக்கங்கலை எடுத்து வச்சு அதுல வேப்பங்குழைய வச்சு கொஞ்சம் மிளகு பொடியும் கொஞ்சம் அதுல மிளகு பொடி எதுக்கு போடுவோம், அந்த தும்மல் வரையும் இல்ல, அப்ப அந்த அழுக்குகள் எல்லாம் அதையும் வச்சு அந்த மருந்தையும் கொடுத்தனா இஞ்சியும் வெத்திலையும் சதைச்ச சாறு ஒரு சமமா எடுக்கணுமா, எப்படி எடுக்கணும்? அதுல ஒரு வெத்தில தான் எடுத்து கொஞ்சம் போல இஞ்சியா. பெரிய ஆட்டுக்கு சொல்லும்போது ஒரு முழு சங்கு வரலாம், சின்ன ஆட்டுக்கு சொல்லும்போது 1/2 சங்கு போல, அப்படி ஒரு 1/2 சங்கு நீங்க கொடுப்பீங்க. ஆமா, அப்படி கொடுத்தா அப்படியே செட்டில் ஆயிடுச்சு. ஈவினிங் தொடங்குனது ஒரு 10 மணிக்கு முன்னாடி அது பிக்கப் ஆயிடுச்சு. வருத்தமா நிக்கும் போது நம்மளால தாங்கவே முடியாது, அது கிளியர் ஆயிட்டு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நமக்கு ரொம்ப சந்தோஷம்.
இப்போ வந்து ஒரு ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லும்போது வந்து நம்ம வாங்கிட்டு வந்து நல்லபடியா அதுக்கு உணவு கொடுத்து நம்ம வளர்த்துறோம். எந்த விதமான நோய் நொடிகள் வந்தாலும் அதை அப்படியே ஆரம்ப கட்டத்திலேயே பார்த்து அதுக்கான தீர்வுகளை நீங்க கொடுக்குறீங்க. ஆமா, அது ஃபர்ஸ்ட் என்ன, ஆடு குட்டி போட்ட உடனே டிடி இன்ஜெக்ஷன் கொடுக்கணும். அது என்ன ஃபர்ஸ்ட் எனக்கும் தெரியாது. எனக்கும் ஒரு இன்சிடென்ட், ஃபர்ஸ்ட் 5 குட்டி போட்டுச்சு, அது 2 இறந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட விட்டு காட்டும்போ அது போட்ட உடனே இன்ஜெக்ஷன் போட்டிருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் பொடி பேபி தான், நல்ல பொடியாக தான் இந்த குட்டி. அதுக்கு பிறகு அதுக்கு இன்ஜெக்ஷன் போட்டாங்க. பிறகு நானும் நர்சிங் நானே போட கற்றுக்கிட்டேன். அதனால இப்போ இல்லை நானே போட்டுடுவேன். குட்டி போட்டாச்சுன்னா 24 மணிக்கூருக்குள்ள ஒரு 0.25, அதே டைம் 24 மணிக்கூர் கழிஞ்சுன்னா 0.5 இன்ஜெக்ஷன் போட்டு. இப்போ நர்சிங் படிச்சது இதுக்கு ரொம்ப ஒரு சப்போர்ட்டா இருக்குது. அது போட்டுருவேன். சூப்பர்மா, சூப்பர். இப்போ வந்து ஒரு ஆடை வந்து நம்ம வந்து வளர்த்தி கொண்டு வரோம். ஒரு பெண் ஆடு அப்படின்னு சொல்லும்போது சினை பருவம் அப்படிங்கிறது எப்போ வரும்? நல்ல ஹெல்த்தியா இருக்க ஆடு சீக்கிரம் குழுக்குழுன்னு வளர்றது 6 மந்த்ல சினை பருத்து வந்துடும். அது உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க வந்து ஆடை வந்து பார்க்கும்போது எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? ஆடு வந்து வால் ஆட்டிச்சு அப்படி நிற்கும், சிலது நல்லா கத்தும், எல்லாம் கத்த எல்லாம் செய்யாது. அப்படி தண்ணி ஆகாரம் குடிக்காம அப்படி போகும்போது போல அப்படி நிற்கும். இல்லைன்னா கிடா ஆடு நின்னா அது பக்கத்துல போய் நிற்கும். அப்படி அதெல்லாம் வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். அந்த மாச்சடிக்கிறது. ஆமா, மாச்சடிக்கிறது வச்சு கண்டுபிடிச்சிடலாம். நீங்க அதோட அறிகுறிகள் உங்களுக்கு தென்பட்ட உடனே அடுத்த கட்ட நடவடிக்கை நீங்க என்ன பண்ணுவீங்க? உடனே அது ஆட்டு கட்டணும்னு சொல்லிட்டு நாங்க வெளியே தான் கொண்டு இது வரைக்கும் போறது. இப்பதான் ஒரு ஆடு வச்சிருக்கோம். வெளியே கொண்டு போய் அங்கேயும் வந்து இந்த மாதிரி கிடாக்கள் கூட தான் நீங்க சேர்க்கிறீங்க? ஆமா, கிடாக்கள் கூட இன்ஜெக்ஷன் எல்லாம் போடுறது கிடையாது. நல்ல ஒரு பழக்கமா. இன்னைக்கு மாடுகள் அப்படின்னு சொல்லும்போது வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே இன்ஜெக்ஷன், செயற்கை ரீதியான விஷயங்கள் அதுகளுக்கு உட்புகுத்தும் போது நல்லபடியான ஒரு கன்றுக்குட்டி வந்து நமக்கு கிடைக்குது அப்படின்னு கேட்டா இன்னுமே இல்லை. முன்னாடி எல்லாம் நாட்டு மாடு வந்து அந்த அளவு ஹெல்த்தா இருக்கும். இப்ப அப்படியெல்லாம் வந்து கிடையாது. நோய் எதிர்ப்பு சக்தியும் அந்த மாடுகளுக்கு வந்து ரொம்பவே கம்மியா இருக்கும். ஆனா நீங்க வந்து ஆடுகள் அப்படின்னு சொல்லும் போது வெளியில கொண்டு போய் ஆட்டு கிடா கிட்டே நீங்க சேர்க்கிறீங்க. நல்ல ஒரு விஷயம். இப்போ வந்து சேர்ந்துருச்சு, குட்டி உருவாகிட்டு அப்படின்னு சொல்லும் போது எப்படி நீங்க கண்டுபிடிக்கிறீங்க? இப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு ஏற்கனவே அது குட்டி போட்ட ஆடுனா நமக்கு அந்த பால் பத்துறதுல கண்டுபிடிக்கலாம். அந்த பால் வந்து நம்ம எடுத்து வீட்டுக்கு உபயோகப்படுத்துவோம்ல, அதுல வந்து உப்புக்கு தன்மை இருக்கும். அப்ப அது ஆடு சேர்ந்துருக்கு அப்படின்னு நமக்கு கண்டுபிடிக்கலாம். புதுசா ஒரு ஆடு வருது அப்படின்னு சொல்லி நம்ம அதுல பால் எடுக்க மாட்டோம். பால் வராது. அந்த மாதிரி உள்ள ஆட்டுக்கு நமக்கு ஒரு 2 மந்த் டைம் ஆகும். அப்பதான் தெரியும். சிலப்போ அது சேர்ந்துச்சுன்னு நினைப்போம், ஆனா அப்படி இருக்காது. அது ஆனா சேர்ந்துச்சுன்னா அதுக்கு முடி தொழியும். பின்ன அதுக்கு அந்த பால் காம்பை வந்து நம்ம பிதுக்கி பார்த்தா லைட்டா அந்த எல்லோயிஸ் மாதிரி ஒரு பிசு தன்மையாட்டு அந்த பால் மாதிரி வரும். அதை பார்த்தா அப்ப நம்ம கண்டுபிடிச்சலாம். சில ஆட்டுக்கு வெள்ளை ஆட்டு வரும். ஆமா, நான் அது வந்து சேர்ந்துருக்காது. ஆமா, நான் அது அனுபவப்பட்டிருக்கேன். ஒரு ஆடு சேர்ந்துச்சுன்னு வச்சிருந்தேன். பிறகு பார்த்தா வெள்ளையாதான் பால் வந்துச்சு. ஆனா அது அப்பா போய் சொன்னாங்க அது சேர்ந்துருக்காது, கன்ஃபார்ம். இப்ப வந்து மஞ்சள் கலர்ல வந்து அது தண்ணி மாதிரி தன்மையோட இருந்துன்னா அது வந்து கன்சீவ் ஆயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இல்ல ஒயிட் கலர்ல தான் வருது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அது போலியான தன்மை. ஆமா, ஆடு வசனை பருவம் எட்டிருச்சு அப்படின்னு சொல்லியாச்சு. அதுக்கு வந்து நீங்க போய் வெளியில கிடாக்கள் கூட வந்து அதை வந்து சேர்க்கிறீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அறிகுறி தென்படுது, நீங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க, ஓகே இது வந்து சினை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சினை பிடிப்பு அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு பிறகு வந்து நீங்க உணவுகள் ஏதாவது மாற்றம் வைப்பீங்களா? இல்ல பருத்தி கொட்டை நான் போடுவேன். பருத்தி கொட்டை வந்து போட்டா அது குட்டி வந்து நல்ல பருத்து நல்ல கொழுன்னு கிடைக்கும் அப்படின்னு அம்மா சொல்லி தந்திருக்காங்க. சரி சரி. அப்புறம் பருத்தி கொட்டை போடுவேன். மற்ற மாதிரி நம்ம கொடுக்கறதுல கொஞ்சம் குவான்டிட்டி கூட்டணும். சாதாரண புண்ணாக்கு 1/4 கிலோ குடுக்குறோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஒரு 50 கிராம் கூட கூட்டி 300 கிராம் கொடுக்கறது மாதிரி, அந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் நீங்க கூட்டி கொடுக்குறீங்க. பருத்தி கொட்டை ஸ்பெஷலா போடுவோம். ஆமா, வித்தியாசமா தவிடு எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் குவான்டிட்டி மட்டும் கூட்டும். அவ்வளவுதான். சினை ஆயிடுச்சு, அது வந்து நல்லபடியா இந்த ஆடு வந்து வளர்ந்து வருது அப்படின்னு சொல்லும் போது எவ்வளவு மாதங்கள் தாண்டி உங்களுக்கு வந்து அந்த குட்டிகளை ஈனும்? 5வது மாசம் ஆடு குட்டி போடும். இந்த மாசம் 15ஆம் தேதி நம்ம சேர்த்துருக்கோம்னா அதே இதுல இருந்து அந்த 5வது மாசம் லாஸ்ட் 5 முடியாது, அந்த கேப்ல அந்த 15க்கு முன்ன 5 நாளுக்கு முன்னதான் போட்டிருக்குதுக்கு முன்ன. நான் அதை கணக்கு பண்ணி வச்சிருப்பேன். சரி, அந்த 5 மாசம் உங்களுக்கு கணக்கு. ஆமா, 5 மாசம் அப்படின்னு சொல்லும் போது அந்த குட்டி வந்து ஈனக்கூடிய அந்த விஷயங்கள் உங்களுக்கு எப்படி வந்து அந்த அறிகுறிகள் தென்படும்? சில ஆடுகள் கொஞ்சம் ரிஸ்கா இருக்கும். எனக்கு நான் ஃபர்ஸ்ட் வாங்கின ஆடு வந்து முதல்ல ஈன்ற ஆடு, அதனால நமக்கு ஈஸியா போட்டுச்சு. அதுக்கு பிறகு நான் வளர்த்த ஆடுல 2-3 ஆடுலாம் முதல் குட்டியாட்டே போட்டுச்சு. சரியான ரிஸ்க் இல்ல. கொஞ்சம் அழுதுட்டு ஆடு கீழே கரைய வந்து கரண்டும். அப்ப நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஆடு குட்டி போட தான் நிக்குது. ஏன்னா பால் மாடி இறங்கி நிக்கும். அப்ப நாள் நெருங்கியாச்சு, இன்னைக்கு இல்ல நாளைக்கு அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம்.
சிலது வந்து காம்புல இறங்காது, மடி மட்டும் இது பண்ணிடும். காம்புல எப்ப இறங்குதோ அன்னைக்குதான் குட்டி போடும். சரிம்மா, இதுவும் ஒரு நல்ல நுட்பம். இப்ப வந்து எல்லாருமே மடி இறங்கிருச்சு அப்படின்னு சொல்லும் போது அந்த டைம்ல நம்ம நினைக்க வேண்டாம். மடியில இறங்கியாச்சுனாலே இந்த வாரத்துக்குள்ள போடும். அதே டைம் அந்த காம்புல பால் இறங்கி அன்னைக்கு போடும். சரி, குட்டி போட்டாச்சு, குட்டி வந்து வெளியில வந்துருச்சு. நீங்க அது வேற சொல்றீங்க, ஒவ்வொரு ஆடும் வந்து 5 குட்டி போடும், 4 குட்டி போடும், 3 குட்டி போடும் அப்படின்னு சொல்றீங்க. அதுவே மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் தான். ஆட்டுக்கு எல்லாம் பொதுவா சொல்லு, நமக்கு ரிஸ்க் இல்லாம இருக்கணும்னா 2 குட்டி தான் கணக்கு. ஆடுக்கு வந்து அப்படி உண்டுன்னா நமக்கு வீட்டுல உள்ளவங்களுக்கு யாருக்கும் ரிஸ்க் இருக்காது. நம்ம ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு அந்த டெலிவரி பார்த்து முடிச்சாச்சுன்னா ஃபீடெல்லாம் நமக்கு ஒரு நாளுக்கு பிடிச்சு கொடுக்கணும். அதுக்கப்புறம் அவங்களே குடிச்சிடுவாங்க. எந்த ரிஸ்க் பிள்ளைங்களுக்கு தெரியாம இருக்காது. அம்மாவுக்கு மட்டும் நம்ம நல்ல ஆகாரம் கொடுக்கணும். ஈந்த பிறகு முதல்ல சொரக்காயெல்லாம் கொடுப்போம். 1 month சொரக்காயம் கொஞ்சம் சோறு நிறைய இல்ல, கொஞ்சம் அரிசி கொஞ்சம் போல போட்டு கஞ்சி ஆட்டு காய்ச்சி சொரக்கா அந்த கஞ்சி வைக்கும் போதே அந்த அரிசி கூடயே நீங்க போட்டு வேக வைக்கிறீங்க. அந்த குழைவு தன்மையோட சேர்ந்தாப்புல வெளியில வரும்போது உங்களுக்கு வந்து அதுல வந்து இந்த புண்ணாக்கையும் கலந்து கொடுக்குறீங்க அந்த கஞ்சி தண்ணி கூட. கஞ்சி தண்ணி அப்படி கொடுக்கும்போது உங்களுக்கு ஃபீட் அதிகமா கிடைக்கும். இல்ல நிறைய பால் வந்து சுரக்கும். பிள்ளைங்களுக்கு போதுமான பால் கிடைக்கும். அதுக்கு அப்ப இந்த 2 குட்டினா நமக்கு ஈஸியா இருக்கும். அதை சொல்றேன். மற்ற மாதிரி 3 குட்டி இருந்தாலும் நமக்கு கஷ்டம் ஒன்றும் இல்ல. பெரிய ஓரளவு நம்ம பாத்துக்கலாம். 4, 5 சொல்லும்போ கொஞ்சம் ரிஸ்க் தான். ஆமா, நம்மளே பிடிச்சு வச்சு கொடுக்கணும். சில நேரம் அம்மாவுக்கு போதிய பால் இல்லைன்னா அதுக்கு கஞ்சி தண்ணினும் பத்தாது, நமக்கு கொடுக்க முடியாத மாதிரி ஆயிரும். அது வேற பால் எல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும் போது அதுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்காது. தாய்ப்பால் தானே எப்பவுமே. ஆமா, அப்படி கொடுத்தாலும் நமக்கு அந்த பிக்கப் பண்ணி எடுக்கிறது கஷ்டம். அப்ப நீங்க வந்து அந்த குட்டிகளை வந்து பாத்தீங்கன்னா அழகா பராமரிச்சு எடுத்துட்டு வரீங்க. இப்ப 5 குட்டி 6 குட்டி போடுறது பாக்குறதுக்கு அழகா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். ஆனா பராமரிப்பு அப்படின்னு சொல்லும் போது அது பெரிய ஒரு ரிஸ்க். சரிங்கம்மா, இப்ப வந்து குட்டி போட்டதுக்கு பிறகு அந்த குட்டிகளை வந்து சுத்தம் பண்றதுல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் இல்லையா? அந்த இடத்துல வந்து நீங்க எப்படிப்பட்ட பராமரிப்பு அதுக்கு கொடுக்குறீங்க? நாங்க வேஸ்ட் துணிகள் எல்லாம் இதுக்குன்னு தனியா வச்சிருப்போம். அந்த நேரம் அந்த குப்பை எல்லாம் வச்சிருப்போம். இப்ப 5வது மாசம் வந்து அதுக்கு வந்து டெலிவரி ஆகுது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நீங்க அந்த ஆரம்ப காலகட்டத்துல அந்த 5வது மாசம் ஆரம்பிச்ச உடனே நீங்க இந்த துணிகள் எல்லாம் எடுத்து வைப்பீங்க. அடுத்து கருப்பட்டி வாங்கி வச்சிருப்போம், கொஞ்சம் காப்பி பொடி. காப்பி கொடுக்கணும் இல்ல, அது இந்த டெலிவரி ஆன உடனே கொடி போடுக்கும் முன்னா காப்பி கொடுக்க சொல்லுவாங்க. அது எதுக்குன்னா அந்த கருப்பட்டி காப்பி கொடுக்கும்போது அதுக்கு அசடு வந்து உள்ள போகும்போது அசடுகள் அந்த கழிவு வேஸ்ட் எல்லாம் வெளியே வந்திருக்கேன்ட்டு கொடுப்பாங்க. அடுத்து இன்னும் ஒரு கொடி உண்டு, பிரண்டை. அந்த கொடியும் வந்து சுத்தி விடும். அதுக்கு பயத்துல கொடி வெளியே இருக்குன்னு சொல்லுவாங்க. முன்னோர்கள் சொன்னது நமக்கு தெரியும். ஆமா, நமக்கு மட்டும் தெரியாது. ஆனா நீங்க அதை வந்து கடைபிடிக்கிறீங்க. ஆமா, எங்க வீட்டு பக்கத்துல எல்லாம் உண்டு. அந்த கொடியை வந்து சுத்தி விடும். அது மாதிரி அந்த கண்ணி வெளியே வர்ற டைம்ல நமக்கு நிறைய டைம் எடுத்துட்டு இருக்கும். சிலவங்க பயந்துட்டே இருப்பாங்க, எப்போ வர்றேன் எப்போ. அந்த சின்னதா முடிச்சியா கிடக்கும் இல்ல, அதுக்கிட்ட நம்ம சின்ன ஒரு கல் வச்சு ஒரு நூல் வச்சு அப்படி கட்டி எல்லாம் விட்டா பெரிய கல்லுல கொஞ்சம் மீடியமானது. அப்ப அதுக்கு அந்த ஆமா இவ்வளவு போல உள்ள கல்லெல்லாம் எடுத்து ஒரு சின்ன கயிறு வச்சு கட்டி அப்படி இது பண்ணி போடும்போது, சின்ன கயிறு தான், அப்படி கட்டி விடும்போது அது கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி வரும். அந்த வெயிட்ல வந்து வெளியே வரும். நம்ம இழுக்கே கூடாது இல்ல, நம்ம இழுக்க அது வந்து சாதாரணமா அதுவா வெளியில வரணும். அதான் அதுக்கு அப்ப மெலிசா நம்ம அப்படி கட்டி விடும்போது அது கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோ பண்ணி வந்துடும், வெளியில வந்துடும். சரி, இதுவும் ஒரு நல்ல நுட்பம். நிறைய நுட்பங்களை தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, படிச்சிருக்கீங்க. அதுவும் வந்து மருத்துவத்துறை ரீதியா வந்து படிச்சிருக்கீங்க. வெளியில வேலைக்கு போகாம வீட்டுல இருந்தாலும் இந்த செல்ல பிராணிகளுக்கு நல்ல ஒரு வைத்தியம் பாக்குற இங்க ஒரு மருத்துவர் அப்படின்னே சொல்லலாம். நிறைய விஷயங்களும் உங்ககிட்ட இருந்து நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். என்ன அப்படின்னா இப்ப வந்து கொடி வெளியில வந்துருச்சு இல்லையா? கருப்பட்டி காஃபி அது இதெல்லாம் வந்து நீங்க குடுக்குறீங்க, எல்லாமே வந்து சரிதான். ஆனா இந்த குட்டிகள் வரும் இல்லையா, அந்த குட்டிகளுக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அந்த கால் குழம்பெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த குழம்பெல்லாம் வந்து நீங்க நீட் பண்ணி சரியா எடுத்தாதான் அது நல்லபடியா எந்திரிச்சு நடக்கும். அதுக்கு அதெல்லாம் அப்படி சொல்லுவாங்க. ஆனா வந்து ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மாதிரி. எனக்கு எங்க அம்மா வீட்டுல வந்து நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதே அம்மா வீட்டுல நிறைய டெலிவரி பார்த்துருக்கு. அப்போ எனக்கு அம்மா அப்படி செய்ய மாட்டாங்க. அம்மா வந்து துணி வச்சு துடைப்பாங்க, நல்லா நீட்டா துடைச்சிட்டு அந்த அசடெல்லாம் இந்த சாப்பிட விட மாட்டாங்க. ஆடு வந்து சாப்பிட நிற்கும், அதுல வந்து அந்த குப்பையெல்லாம் தோழி இது பண்ணி நீக்கி விடுவாங்க. இந்த ஆட்டுக்குட்டியை நல்லா துணி வச்சு ரப் பண்ணிட்டு ஆடை வந்து நக்க கொடுப்பாங்க. அது எதுக்குன்னா அந்த ஆட்டுக்கு தனக்கு பிள்ளை தெரியணும் இல்ல, அதுக்கு பிறகு இது வேற ஆட்டுக்குன்னு சொல்லி பால் கொடுக்காம இருக்கும். அந்த மாதிரி இருக்க கூடாதுன்னு கிட்டே வச்சு நமக்கு நக்க எல்லாம் கொடுப்பாங்க. அது கால் குழம்பு வந்து கிள்ளவே மாட்டேன், நான் இது வரைக்கும் பண்ணது கிடையாது. ஆனா அவங்களாட்டே எழுந்து நடப்பாங்க. நம்ம தூக்கி எல்லாம் விடணும், கொஞ்ச நேரத்துல ஆட்டோமேட்டிக்கலா
அது கால் குழம்புன்னு சொல்லப்போ நமக்கு மெலிசா தான் இருக்கும். அது தன்னாலே இலகி போயிரும். அதனால நம்ம கஷ்டப்பட்டு எதுவுமே செய்ய வேண்டாம். ஆனா நல்ல ஒரு பிணைப்பை உருவாக்குறீங்க. என்ன அப்படின்னா தாய்மை உணர்வு அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு உடனே அதை தொடச்சு அதை அது பக்கத்துல போய் இதுதான் உன் பிள்ளை அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு கூட கொஞ்சம் பாசம் இன்னும் அதிகமான அரவணைப்பு இருக்கும். இன்னும் அந்த தாயோட அரவணைப்புல வளரும் போது இன்னும் அது அழகா வளரும். எத்தனை குட்டி கிடைச்சாலுமே அதை மாதிரி பண்ணணும். வீட்டை 2 பேபியும் கொண்டு கொடுக்கணும், இல்லைன்னா அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. ஓகே, நல்ல ஒரு விஷயம். இப்போ நீங்க குட்டி போட்டுருச்சு அதை நீட் பண்ணி எடுத்து நீங்க கிளியர் பண்றீங்க. அதுக்கப்புறம் அது ஆகாரம் அப்படின்னு சொல்லும்போது தாய் ஆடை தான் நீங்க அதிகமா கவனிக்கிறீங்க. அதே பிள்ளைய பாத்துக்கும் அப்படிங்கிற ஒரு இதுல நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நீங்க 10 ஆடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க இல்லையா? இந்த 10 ஆடுகள் அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு மாசத்துல எவ்வளவு வருமானம் கிடைக்குது? மந்த்லி எல்லாம் எதிர்பார்க்க வேண்டாம். நமக்கு ஒரு 6 மந்த்துக்குள்ள ஒரு 2 ஆடை எல்லாம் பிடிச்சு வித்தோம்னா ஒரு 20-30 அப்படின்னு கிடைக்கும். இப்போ 6 மாசம் அப்படின்னு சொல்லும் போது சராசரியா உங்களுக்கு ஒரு மாதம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு 4000 ரூபாய் 5000 பாத்துக்கலாம். சரி, நம்ம வெளியில வேலைக்கு போகிறத விட எது நம்மளே தொழிலாளி நம்மளே முதலாளி அப்படிங்கிற ஒரு கெத்துல இருக்கலாம் இல்லையா? ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? இன்னைக்கு ஆடு வளர்ப்பு மாடு வளர்ப்பு அப்படின்னு சொல்லும்போது ரொம்பவே குறைஞ்சு போச்சு. பெண்கள் அதிகமா ஈடுபடுறது அப்படின்னு எல்லாம் இல்ல. எல்லாருமே படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போகக்கூடிய அந்த ஒரு சூழல்ல தான் வேலைக்கு போகும்போது நம்ம பிள்ளைங்களை பார்க்க கஷ்டமா இருக்கும். பிள்ளைங்களுக்கு நமக்கு டச் இருக்காது. இதுன்னா நம்ம வேலையும் பார்த்து நம்ம பிள்ளைங்களே ஹேண்டில் பண்ற மாதிரி. அவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கலாம். படிச்சிருக்கனால வெளியே டியூஷனுக்குலாம் அனுப்ப மாட்டேன், நானே சொல்லி கொடுத்துருவேன். உங்களை மாதிரி படிச்சுட்டு இன்னும் நிறைய பிள்ளைகள் வேலைன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. எங்கேயாவது வேலை கிடைச்சிருமா, நம்ம வேலையை பார்த்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இன்னைக்கு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது பெரிய அளவுல இருக்குதா அப்படின்னு கேட்டா இல்ல. அப்படிப்பட்ட பெண்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? வேலை நம்ம வெளியே போயிட்டோம், எங்க வேலை பார்த்தாலும் ரிஸ்க் தான். ஆமாம், அதுக்கெல்லாம் நமக்கு சொந்தமாக நமக்கு வீட்லேயும் ஏதாவது வேலை உண்டுன்னா பிள்ளைங்களை பார்க்கணும் அந்த மாதிரிலாம்னா இது ஓகே. ஆடெல்லாம் வளர்க்கலாம், நம்ம கோழி இப்படிலாம் வளர்க்கலாம். உங்களுக்கு எத்தனை வயதாகுதுமா? எனக்கு 37 வயது. 37 வயதுலையும் அழகா ஒரு 10 ஆடை பராமரிக்கிறது பெரிய விஷயம்லாம் கிடையாது. அதுவும் பக்குவமா அதோட நுட்பங்களை எல்லாம் பார்த்து அம்மா இப்படி பண்ணாங்க அதை நாமளும் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அதே ஒரு பாரம்பரியமா ஆடு வளர்க்குறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க பண்றீங்க. கல்யாணம் முடிஞ்சதுக்கு பிறகு உங்களோட கணவரோட சப்போர்ட் இதுல எப்படி இருக்குது? அவங்களும் வீட்டில் நிற்கும்போது பண்ணுவாங்க. எனக்கு வேலைக்கு போகிற டைம் பண்ண முடியாதுல்ல, வீட்டில் நிற்கும்போது எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆட்டுக்குள்ளே ஏதாவது பறிக்கணும், ஆடு ஒத்துக்கிட்டு இருக்குது. அவங்களோட சப்போர்ட் முழுமையா இருக்குது. சரிங்கம்மா, நம்ம நிலையத்துக்கு நிறைய தகவல்களை ஆடு வளர்ப்பு பத்தி சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நன்றிமா. நன்றி. இதுவரை வருமான வாய்ப்பாக்கும் ஆடு வளர்ப்பு முரசங்கோடு எல் ஜெயஷீலா அவர்கள் பங்கேற்ற நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் சஜிலா ரமேஷ். பண்ணையெல்லாம் பொன்பொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். பண்ணையெல்லாம் பொன்பொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம். இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம், அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்.